ஹாய் ஹலோ வெல்கம் டு தக்ஷி சமையல். இன்றைக்கி நம்ம தக்ஷி சமையல் ஆடி மாதத்தில் டே 2 வந்து நம்ம பிதுக்கம்பருப்பு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 பட்டை, 2 லவங்கம், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி இதெல்லாமே பொடிசாக கட் பண்ணிவிட்டு அது கூட தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இது நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 சின்ன குட்டி குட்டி வெங்காயத்துக்கு ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி, வெங்காயம், தேங்காய், இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம் எல்லாம் சூப்பராக வதங்கிடணும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் இதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம நைட்டே ஊற வச்சு மறுநாள் காலையில் அந்த தோலெல்லாம் நீக்கி இந்த மாதிரி கொட்டையை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இப்போது அந்த குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன். ஸோ குக்கரில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் லைட்டாக நல்லா காஞ்சதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுட்டு அதுவும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம பிதுக்காம்பருப்புக்கு அந்த அவரை கொட்டை உரித்து வச்சுருப்போம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக அதை வேகிறதுக்காக உப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, அதுவும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அதே ஜாரில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிடலாம். ஸோ ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கலந்துட்டு இப்போ இது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி அழகாக தூவி விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 விசில் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு இருக்கட்டும்னா சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கொதிச்சிட்ருக்கு. ஸோ இதே மாதிரி இந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் அது நல்லா ஓப்பன் ப்ளேஸ் நல்லா கொதிச்சா தான் அந்த பச்சை வாசனைலாம் போகும். இப்போ வந்து நம்ம குக்கரை மூடிட்டு ஒரு 3 விசில்ஸ் விட்டால் போதும். இது கூட நம்ம எக்ஸ்ட்ரா எந்த வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்க தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி தான் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் வீட்டில் ஆடி மாதத்துக்கான 2வது நாள் சாப்பாடு.